அனைவருக்கும் வணக்கம். AI ரிவ்யூ சேனலுக்கு வரவேற்கிறோம். தற்போது நீங்கள் காணும் என்னை எப்படி செய்யறது மன்னிக்கவும் எப்படி உருவாக்குவது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிந்து கொள்வோம். சற்று முன் கிடைத்த செய்தி, ஸ்பைடர்மேனால் ஹோம் டவுனில் கம் விட்டு பறப்பது போல் இங்கு கம் விட முடியவில்லையே என்று கவலையில் ஆழ்ந்த வேளையில், கவலைப்படாதே, திருப்பூர்ல பறக்க கம் தேவையில்லை, நம்ம யூனிவர்சல் கார் சூப்பர் கார் போதும் என்று பேட்மேன் கூறியதும் அந்த காரை வாங்க விரைந்துள்ளார் ஸ்பைடர்மேன். இதற்கு முன்பு பேட்மேனும் மங்கி ப்ரோவும் இந்த திருப்பூர் தி யூனிவர்சல் கார்ஸ் ஷோரூம்ல கார் வாங்கி பயனடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கேரக்டர் கன்சிஸ்டன்சியுடன் தொடர்ந்து ஒரு உண்மையான நியூஸ் ஆங்கர் போல் தினமும் செய்தி வாசிக்கும் காணொளிகளை உருவாக்குவது எப்படி என்று பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கன்சிஸ்டன்ட் நியூஸ் ஆங்கரிங் வீடியோவை ஃப்ரீயாக ChatGPT அண்ட் Google V3 இந்த ரெண்டு டூலை வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டெப் 1, சிம்பிள் கமெண்ட் டு ப்ராம்ப்ட். இதுக்கு நம்ம ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். ChatGPTயில் நியூ சாட் ஓப்பன் பண்ணிக்கங்க. எனக்கு ChatGPTயில் பெருசாக எனக்கு ப்ராம்ப்டெல்லாம் டைப் பண்ண தெரியாது, எனக்கு சிம்பிள் இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் சிம்பிளாக ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணாலே போதும், அதை வச்சு நம்ம ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த பேசிக் ஸ்டெப்ஸை வச்சு தான் இப்போ நான் அந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ChatGPTயோட சேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தமிழ் நியூஸ் ஆங்கர் டிவி ஸ்டூடியோவில் நியூஸ் ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இதுக்கு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும். ஒரு தமிழ் நியூஸ் ஆங்கர்னு எப்படி இருப்பாங்க, அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த நியூஸ் ரீட் பண்ணுற அந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷன் கிடைக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, ட்ரெஸ்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் காஸ்டியூமை மாற்றணும், இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்ற வேண்டியிருக்குன்னா சிம்பிளாக ஆட் திஸ் அல்லது சேஞ்ச் திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், அதை மாற்றி கொடுத்துரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சேனல் நேம் மேட் பண்ணவே இல்லை, ஸோ ஆட் சேனல் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நேம் கொடுத்தேன், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டை நாம வேணுங்கிற அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இல்லை டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்டு கொடுத்துருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சமீபத்திய செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது தமிழில் கொடுத்துருக்குது. ஸோ தமிழில் கொடுக்குற தப்பு இல்லை, பட் என்னென்னா இங்கிலீஷ் மட்டும் தான் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எரர்ஸ் இல்லாமல் இருக்கும், வீடியோ கிளியராக இருக்கும். ஃபைனலாக ஓகே ஆகிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, ப்ராம்ப்ட் டு இமேஜ் ஜென்ரேஷன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாம் ஜென்ரேட் பண்ணுறது Google V3யில், அதில் டெக்ஸ்ட் வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இமேஜ் எதுக்காக ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், Google V3யில் நாம் டெக்ஸ்ட் வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும், பட் நமக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா Google V3யில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சீனுக்கான பேஸ் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை இமேஜ் ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா V3யில் இமேஜ்க்கு பொதுவாக இந்த ப்ராம்ப்டாக போட்டால் போதும், கேரக்டர் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் இது. ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை இமேஜாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லியோனார்டோ AI ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா மிட்ஜர்னி இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற டூல் எதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் லியோனார்டோ AIயில் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக நான் எதிர்பார்த்த இமேஜ் கிடைக்கல. ஸோ அதனால் ChatGPTயில் அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி எனக்கு இது இமேஜாக ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஜென்ரேட் பண்ண இமேஜ் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிட்டேன். ChatGPTயில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம ப்ராம்ப்ட் இதில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழேயே ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும், க்ரியேட் பண்ணிவிடும். சப்போஸ் நம்ம அந்த ப்ராம்ப்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து நோட் பேடில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ஃபுல் ப்ராம்ப்டையும் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நமக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்ட். இந்த ப்ராசஸ் நான் முன்னாடியே சொன்னதான், V3யில் நாம் இமேஜ் அப்லோட் பண்ண முடியாது, அதுக்கு பொதுவாக இந்த இமேஜை ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் அகைன் ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டீட்டெயில் இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் இதை நான் டீட்டெயிலாக ஒரு PDF போட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இது எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கான டீட்டெயிலான ப்ராம்ப்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் அந்த இமேஜில் தமிழ் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தமிழ் வேர்ட்ஸ் இங்கிலீஷாக மாற்றிங்க, வீடியோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஃபைனலைஸ் பண்ண இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி தனியாக ஒரு நோட் பேடில் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கன்சிஸ்டன்ட் கேரக்டர் இமேஜ் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் தான் முக்கியம். இதோட ஸ்டெப் 3 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, Google V3 ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இது V3யில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ். இதுக்கு எப்படி ChatGPTயில் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட் நான் PDFல ஆங்கர் ChatGPT கமெண்ட் ஃபார் V3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுங்க. இதில் நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த தமிழில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ற இந்த கிரீன் கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் என்ன பேசுவாங்க அப்படின்ற அந்த டைலாக். இந்த கொட்டேஷனுக்கு கீழே உங்களுடைய டைலாக் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க.
அடுத்தது கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு ஹைலி ரியலிஸ்டிக் அப்படின்ற இந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட். இதுதான் நான் முன்னாடி நோட் பேடில் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் ப்ராம்ப்ட். இதை அப்படியே உங்களுடைய ப்ராம்ப்டோட ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுவும் கொட்டேஷனுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கணும். ஃபைனலாக உங்களுக்கு எதை மாதிரி ஆர்டர் பண்ண பிறகு இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி ChatGPT பேஸ்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா VO3ல வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை தான் நாம் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஸ்டெப் 4 முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 VO3 வீடியோ ஜென்ரேஷன். VO3 இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம ஜெமினி ஆப்லேயே அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் VO3 எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் டுட்டோரியல் வீடியோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜெமினி ஆப்பில் VO3 எனேபிளாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிற VO3 ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ சேம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக மற்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் கேரக்டர் மட்டும்தான் சேமாக இருக்கும். மற்ற பேக்ரவுண்டெல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் இந்த நியூஸ் ரீடிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. சம்டைம்ஸ் வேணா அவங்களுடைய காஸ்டியூமை வேணா சேஞ்ச் பண்ணலாம். பட் எப்போவுமே இதில் சேஞ்ச் ஆகிற ஒரே ஒரு விஷயம் அவங்க பேசக்கூடிய டைலாக். எஸ், கேரக்டர் பேசக்கூடிய டைலாக்கை மட்டும் மாற்றினாலே போதும். மொத்த ப்ராம்ப்டையும் ஒவ்வொரு டைம் மாற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஜென்ரேட் பண்ண இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேரக்டர் பேக்ரவுண்ட் இந்த செட்டப் நமக்கு ஓகே அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ராம்ப்டை ஒரு நோட் பேடில் போட்டு நமக்கு வேணுங்கிற டைம் அந்த டைலாக்கை மட்டும் மாற்றி VO3ல வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் நாம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நாம் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே சேட் பாக்ஸ்லேயே அடுத்தடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் நியூ சேட் யூஸ் பண்ணுறத விட ஒரே சேட்டில் யூஸ் பண்ணோன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பெட்டராக வரும். அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் பேசிக் எடிட்டிங். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண எல்லா வீடியோ கிளிப்ஸையும் ஒரு எடிட்டிங் டூலில் இம்போர்ட் பண்ணி வேணுங்கிற எடிட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஷார்ட்டாக சிம்பிளாக ஆன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சிம்பிளாக ChatGPTயில் ஒரு தமிழ் நியூஸ் ஆங்கர் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது ஒரு டீட்டெயில் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம். அது ஸ்டெப் 2. அடுத்தது அதே ChatGPTயில் அந்த இமேஜ்க்கான டீட்டெயில்டான இமேஜ் ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது ஸ்டெப் 3. அந்த இமேஜ் ப்ராம்ப்டை சேஃபாக ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ராம்ப்டையும் கேரக்டர் என்ன பேசணும் அப்படின்ற அந்த டைலாக்கையும் ChatGPT கொடுத்து VO3 வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது ஸ்டெப் 4. நெக்ஸ்ட்டு ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுத்த VO3 ப்ராம்ப்டை ஜெமினி ஆப்பில் என்டர் பண்ணி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறோம். கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ யூஸ் பண்ண ப்ராம்ப்ட்லேயே பேச வேண்டிய டைலாக் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 5. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஒரு எடிட்டிங் டூலில் போட்டு ஒரே வீடியோவை எடிட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 6. ஃபைனலாக நமக்கான கேரக்டர் கன்சிஸ்டன்ட் நியூஸ் ஆங்கர் வீடியோ ரெடி. நெக்ஸ்ட் VO3ல ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். மொத்தமாக ஒரு 24-25 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இதே மாதிரி ஃப்ரீயாக லாங் ஃபார்மில் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நியூஸ் ரீடிங் வீடியோஸ் எப்படி நாம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் லாங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான டுட்டோரியல் வீடியோ பண்ணுறோம். நண்பர்களே, நீங்கள் தற்போது பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் காமெண்ட்ல தெரிவியுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு விரைவாக பதிலளிக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் இதுபோல் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.